வணக்கம் மக்களே. திருப்பி ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அக்கா உங்கள் வீட்டை காட்டுங்கக்கா, வீட்டை காட்டுங்கக்கா. ஒன்றும் இல்லைங்க, அந்த அம்மா துண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப நாள், ஏன்னா எனக்கு இந்த வீட்டை போடுறதுலலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படின்ற காரணத்தால் நான் வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சரி போடுவோம், போட்டுகிட்டே அப்படியே அதுலேயே கொரியன் சொல்லி தருவோம். அப்படியே அந்த வீட்டில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து கொரியனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். வாங்க வாங்க என்னுடைய வசந்த மாளிகைக்கு வாங்க. என் வீடு காலிங் பெல் கிடையாதுங்க, கதவை தட்டி உள்ளே வரணும். எல்லார் வீட்டுக்கும் ஒரு வாசல் மாதிரி என் வீட்டுக்கும் ஒரு வாசல் இருக்குது. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து லிவிங் ரூம். என் வீட்டில் இருக்க எல்லா ஃபர்னிச்சரும் செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டேங்க. கேரட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆப்பு, அதில் தான் வந்து இங்கே இருக்க எல்லாம் ஒன்று எல்லாமே வந்து எதுவுமே புதுசு கிடையாது, செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. ஸோ இந்த டிவி வந்து இந்த வீட்டில் குடியிருந்த புண்ணியம் வந்து 10,000 ரூபாய்க்கு இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அங்கே இருக்க ஃப்ரிட்ஜு, அந்த டேபிள் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஆளு புண்ணியத்தில் என்னமோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கேங்க. ஆக்சுவலாக கொரியனில் லிவிங் ரூமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஷில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஷில்ல அந்த ஷில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறை, ரூம் அப்படின்றது அர்த்தம். கோஷில் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா கொச்சோஹாதா, அதாவது கொச்சோஹாதான்றது வந்து வசிக்கின்றனர் அப்படின்றது அர்த்தம். வசிக்கும் இடம், லிவிங் ரூம் அப்படின்றதால அதனால் அதில் இருக்க அந்த கோவை மட்டும் எடுத்துகிட்டு கோஷில் அப்படின்ற பேரை வச்சுருந்துருக்காங்க. கொரியனில் பொம்மைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹியாங் அப்படின்றது தாங்க பேர். இன்ஹியாங் அப்படின்ற பேர் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியாங் அப்படின்றதுக்கு வந்து ஃபார்ம் இல்லைனா டைப் அப்படின்றது அர்த்தம். இங்கான் ஃபார்ம், அதாவது இங்கான் அப்படின்றது வந்து கொரியனில் மனிதர்களை இங்கான் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இன்போகி சுத்தா அப்படின்னா வந்து எனக்கு வந்து பீப்புள் பிளெஸ்ஸிங் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது நல்ல மனிதர்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஸோ இங்கான் அப்படின்றது வந்து இன் அப்படின்னு சொல்லி சுருக்கி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியாங் அப்படின்றது வந்து வடிவம், மனிதர்களுடைய வடிவத்தில் உருவாக்கப்படுற ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை துணியிலையோ அப்படி உருவாக்கப்படுறது தான் வந்து இன்ஹியாங் பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அழகிய விழிகள் கொண்ட மான்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் இருக்க இந்த வால்பேப்பர் எனக்கு கிஃப்டாக வந்தது பிறந்த நாளைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மானுக்கு கொரியனில் சாசம்னு சொல்லுவாங்க. இந்த பூனைக்கு வந்து கொரியனில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயாங்கி அப்படின்றது தான் அர்த்தம். பக்கத்தில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாபி அப்படின்றது தான் அர்த்தம். நாபி அப்படின்ற பேரில் கூப்பிடுவாங்க. அண்ட் பூனை வந்து கோயாங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஊரில் தெருநாய்க்கள் இருக்க மாதிரி கொரியாவில் பார்த்தீங்கன்னா தெரு பூனைகள் நிறையா இருக்குங்க. அதனால் வந்து இங்கே ஸ்ட்ரே கேட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம ஊரில் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து நாயெல்லாம் வந்து ஆட்கள் வளர்ப்பாங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி வெல்ஃபேர் சொசைட்டியில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இது வந்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ரோட்டில் அலையிற பூனைகளை பார்க்கலாம். கொரியனில் ஃபோட்டோஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து புல் டிஷ்யூ, அதாவது வெட் டிஷ்யூ, அதுதான் வந்து புல் அப்படின்றது வந்து வெட் இல்லைனா வாட்டர் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்த புது விருந்தாளிகள், 2 அழகான குழந்தைகள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பூ எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. அண்ட் இதில் வந்து 2 கலர் பூ இருந்துச்சு. ஒன்று இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் லைட்டாக, இது வந்து எல்லோ கலரு. பார்க்கும்போதே எனக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா க்யூட்டாக எது தெரிஞ்சாலும் வாங்கிட்டு வந்துடுவேங்க. ஏன்னா வந்து நம்ம வாழ்கிற இடம் நம்மளோட மனநிலையை வந்து பயங்கரமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில், அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் வேறு வந்து வாழ்கிறோம், சந்தோஷமாக நல்லா வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எது க்யூட்டாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 ரூமில் வாழ்ந்துட்டு இம்பிட்டு பெரிய கிச்சனாக பார்த்ததும் எனக்கு பயங்கர சந்தோஷம். வாஷ் பேஷன்லாம் பார்த்ததும். கிச்சனுக்கு கொரியாவில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாங் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. இந்த சுபாங் அப்படின்றது வந்து ஹன்சாலேருந்து வந்தது. கொரியனில் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புவோக் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, தோசை மாவுக்கெலாம் அரைக்கணும் சின்சியராக எல்லாம் ஊற வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு அரைக்க வேண்டியது தான். டீ போட போகிறேங்க. டீக்கு வந்து இப்போது டீ தூள் வச்சுருக்கேன். டீ போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோம், பால், ஜீனி, டீ தூள், இஞ்சி லேசாக போட்டோன்னா அருமையாக இருக்கும். ஏலக்காயை வந்து என்கிட்ட கேட்காதீங்க கொரியனில் என்னென்னு, ஏன்னா எனக்கு தெரியாது சொல்ல மாட்டேன். ஏலக்காய்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் திரும்பி உங்களுக்கு கமெண்ட்லேயோ இல்லை வேறு ஒரு வீடியோலேயோ சொல்கிறேன்.
ஸோ இந்த பாலுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊயூ அப்படின்னு சொல்லுவாங்க. டீ பவுடர் அப்படின்றத வந்து டீ பவுடர்னு சொல்லுவாங்க. வேணால் சுத்த கொரியனில் வேணால் நம்ம வேணால் காரு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். காருனா பவுடர்னு அர்த்தம். ஸோ டீ பவுடர் தான் ஆனால் அதை வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க ஜீனியை. அடுத்தது வந்து இஞ்சியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் ஸ்டவ்வை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் ரேஞ்சு. அதே மாதிரி மைக்ரோவேவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொஞ்சா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா வந்து நெங்ஜாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெங் அப்படின்னாலே வந்து கோல்டுன்னு அர்த்தங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த பக்கம் நெங்ஜாங், இந்த பக்கம் இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெங்டோங் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நெங்டோங் அப்படின்னா என்னென்னா ஃப்ரீசரு. ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃப்ரீசருக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்கங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரீசருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெங்டோங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் கழுவுற இடத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்க்குதே. இது சிங்க் இருக்கிறதால நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கேயும் சிங்க்குதேன்னு சொல்கிறாங்க. பாத்திரம் கழுவுற ஆக்ஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த குட்டி குட்டி அலமாரியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாப்சாங் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி திறந்து மூடுற அறை மாதிரி இருக்கிற ஸ்டோரேஜ் கேபினெட். ஒருவேளை ட்ராயர் மாதிரி இழுத்து தள்ளுற டைப்பில் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொராப்சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொராப்சாங் அப்படின்னா ட்ராயர், சுனாப்சாங் அப்படின்னா வந்து கேபினெட், அதுக்கப்புறம் சொன்பான் அப்படின்னா வந்து அழுக்கு பலகை மாதிரி, ஓப்பன் பலகை மாதிரி. சோன் அப்படின்றது வந்து லைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி ஓப்பன் லைன் மாதிரி இருக்கிறது. அடடடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமு. மன்னிச்சிருங்க, லைட்டு வந்து தெரியுதா? லைட்டு இல்லை, அதனால் வந்து லைட்டை என்னால் போட முடில. இந்த சின்ன லைட்டை வச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் டேபிள். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஹஜாங் டே அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் சொல்லுவாங்க. ஹஜாங் டே. மேலே நம்ம ஊர் மாத்திரைலாம் பேராசிட்டமல் அந்த பக்கம் தெரியுதா? ப்ளூ கலரில் பேராசிட்டமல் விக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஊரில் வந்து. இந்த மாதிரி வந்து இங்கே வந்து இந்த 2 அந்த பக்கம் இருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸுக்கு வச்சுப்பேன். இந்த பக்கம் இருக்கிறதுலையும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்ரு. இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. இப்போ ஆஃபீஸ் வேலைக்காக வந்து அடிக்கடி தேவைப்படுது அப்படின்றதால இது வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக. இந்த பெட்டு வந்து ஃப்ரீயாக கேரட்டில் வாங்கிட்டு வந்தது. ஃப்ரீயாக இந்த பெட்டை வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி வந்து சிம்பிளான ஒரு பெட்ரூமு. பெட்ரூமுக்கு கொரியனில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம் ஷில் அப்படின்றது தான் அர்த்தம். ஷில் அப்படின்றது தான் அப்போது சொல்லி கொடுத்த மாதிரி அறை இல்லைனா ரூம் அப்படின்றது தான் ஷில்னு சொல்லுவாங்க. சிம் ஷில் அப்படின்றதுல வந்து சிம் அப்படின்றது ச்விச்சிம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது. எல்லாமே ஹன்சா தாங்க. கொரியனில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே ஹன்சாலேருந்து வந்தது தான். ஸோ ச்விச்சிம் அப்படின்றதுக்கு ஹன்சாவில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படுக்கை அப்படின்றது தான் அர்த்தம். படுக்கை அறை அப்படின்றதால சிம்ஷில் அப்படின்றத வந்து இந்த பெட்ரூம், அதாவது படுக்கை அறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்தே அப்படின்னு சொல்கிறாங்க. சிம் அதே மீனிங்கில் தான் ச்விச்சிம் அப்படின்றதுலேருந்து எடுத்தது தான். தே அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன், ஷிங்கு ஹஜாங் தே, சிம் தே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேல முடியுது. இந்த தே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நானும் இப்போ தான் தேடி பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்னிச்சர் அப்படின்றது தான் அர்த்தமாக. அதாவது ச்விச்சிம் தே அப்படின்னா வந்து நம்ம ச்சிம் அப்படின்றது படுக்கைன்னு சொல்கிறது, படுக்கைக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்னிச்சர். அதே மாதிரி ஹஜாங் டே அப்படின்றது வந்து ஹஜாங் அப்படின்றது வந்து மேக்கப் அப்படின்னு சொல்கிறது, மேக்கப்புக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்னிச்சர் அப்படின்றது தான் அதுக்கு வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்சாவில். ஸோ சிம்தே அப்படின்றது வந்து பெட் அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டர். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிகிரி காட்டுதான். இப்போது ஆக்சுவலாக வெதர் நல்லா இருக்குன்றதால நான் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆன் பண்ணோன்னா நம்ம வந்து உள்ள ஹீட் வந்து 24 டிகிரி 25 டிகிரி இப்படி வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வெந்நி ஒன்சு அப்படின்னு சொல்கிறது வந்து வெந்நிக்குள்ளது. ஸோ அந்த வெந்நிக்காக வந்து இந்த பக்கம் உள்ளது. பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. சோ சுங் கோ. சொதுங்கக்கோ சுங்கக்கோ கொதுங்கக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட், அதாவது மிதமான நிலை. சுங் அப்படின்றது வந்து மிடில் லெவலு. கோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலு. இதே தான் வந்து ஸ்கூல்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. சொதுங்கக்கோ அப்படின்னா வந்து
5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலு. சுங்காக்கியோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 10th இல்லை, இங்கே 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுங்காக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. கொதங்கக்கியோ அப்படின்றது வந்து 11th 12th ஹையர் செகண்டரி அப்படின்றது தான். இந்த பக்கம் இருக்க ரூம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு இருக்கிற ரூமு வந்து ஹஜாங்ஷு பாத்ரூமு. பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க என் வசனமாக இவ்வளோதாங்க மோனிசா. இந்த பக்கம் வந்து ஒரு வராண்டா இருக்குது, அந்த பக்கமும் ஒரு வராண்டா இருக்குது. வராண்டாவை கொரியனில் பேராண்டான்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. சரிங்க, டீ ஆறி போச்சு, திரும்பியும் சுட வச்சு குடிக்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா.